இந்த மாதிரி நாங்க ஒரு நிறுவனம் இருக்கு, நிறுவனத்துல நாங்க இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு வரோம். நிறுவனமா அப்ப கவர்மெண்ட் எதுக்கு, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க, இதெல்லாம் வந்து வழக்கமா வந்து சரி அப்போ ரைட் ஓகே, நீங்க ஏதோ நல்ல சேவை பண்ணி நீங்க உங்களுக்கு காசு எல்லாம் ஒழுங்கா கிடைக்குதா, சம்பளம். வழக்கமா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல்ல பிடி பீரியட்னு ஒண்ணு இருக்கும், ஆனா பிடி இருக்காது அதுல. அதுல சயின்ஸ் கிளாஸும் என்ன என்ன வேலை பண்றேன்னாக்கா, ஒருத்தருக்கும் நான் வேற வேற ஆன்சர் தருவேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே answer கண்டிப்பா புரியுதுல. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். ஸோ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து அண்ணா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சர்ச்சில் வந்து டபுள் பேங்கோஸ் வாசிப்பீங்க. ஸோ எப்படி வாசிப்பீங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன். அதுலேருந்து தான் வந்து தெரியும். அப்புறம் வந்து சர்ச்சில் நீங்கள் காணாம போயிட்டீங்க திடீர்னு, லைக் நீங்கள் வேற வேலைக்கு அதுக்கோ போயிட்டீங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு என்ஜிஓவில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நீ என்னடா இங்கே பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ அப்போதான் வந்து மீட் பண்ணோம். அப்போதான் வந்து நீங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணுறதா வந்து சொன்னீங்க. ஸோ யா உங்க உங்க இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணா, லைக் சோஷியல் ஒர்க்கு எப்படி, ஏன் ஜாயின் பண்ணீங்க, எதுக்காக, அப்புறம் லைக் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அப்படியே ஷேர் பண்ணுங்க, அப்படியே அங்கேருந்தே போகலாம். ஓகே, ஸோ நீங்க சொன்னதுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். லைக் எஸ், நம்ம ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் இன் சர்ச், ஸ்கொயர்ல இருக்கிறது. அண்ட் யூனோ லைக் சர்ச்ல இருக்கப்பே வி ஆர் பில்ட் இன் அ வே ஸோ தட் வி ஹெல்ப் ஈச் அதர். அண்ட் வழக்கமா நம்ம அதுதான் நம்மளுடைய டீச்சிங்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும், மெடிசன் கிளாஸ். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் எனக்கு வந்து வழக்கமா ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹெல்ப் இன் த சென்ஸ் லைக் இது இது பண்ணா இது நம்மளுக்கு திருப்பி வரும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஜென்ரலி ஹெல்ப் பண்ணும். இட் கேன் பி மணி, இட் கேன் பி மெட்டீரியல், ஆர் உடல் உழைப்பா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. எனக்கு அதுக்கு முன்னா பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அப்பா ஆர்மில இருந்ததுனால சர்வீஸ் ஆர்மிக்கு போகணுன்றது ரொம்ப ஆர்வமா இருந்தது. பட் தென் அதுலயுமே நான் இன்டர்வியூஸ் எல்லாம் போனேன், அதுல பெருசா செலக்ட் ஆகல. அதுக்கப்புறமா அகைன் சர்ச்ல தான் ஒரு அண்ணா வந்து சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ நீங்க வந்து சோஷியல் ஒர்க் எடுத்து படிங்க, இட் வில் பி குட் கோர்ஸ் அண்ட் நீங்க அதுல நல்லா ட்ரை பண்ணலாம் அப்படின்றது. அது வரைக்குமே வந்து சோஷியல் ஒர்க் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஸோ தென் ஆல்ரெடி நான் வந்து யூஜி வந்து லாயலால பி எக்கனாமிக்ஸ் பண்ணேன். தென் அதுக்கப்புறமா லாயலாலே வந்து பிஜி எம்ஏ சோஷியல் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்க சோஷியல் ஒர்க் படிக்கிறப்போ தான் ஐ ரியலைஸ் தட் வி ஹாவ் டு டூ a lot ஃபார் த கம்யூனிட்டி, ஃபார் த பீப்புள். அங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ், அதுல வந்து நான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து அண்ட் அதுல யூஸ்வலி இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 3 நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு 2 நாள் வந்து ஃபீல்ட் ஒர்க் வந்து ஏதாவது ஒரு என்ஜிஓ கூட டைப் பண்ணி பண்ணுவாங்க, அண்ட் ஃபீல்ட் ஒர்க்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து நான் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் போயிருந்தேன். அண்ட் இந்த 2 இயர்ஸ்ல வந்து அது வந்து என்ன எந்த அளவுக்கு ஷேப் பண்ணிச்சு அப்படின்னாக்கா, ஐ ஹாவ் டு டெடிகேட் மை லைஃப் இந்த செக்டார்ல, எஸ்பெஷலி இந்த சோஷியல் ப்ராப்ளம்ஸ்க்கு இருக்கிற ரூட் காஸ் இது எல்லாமே போய் தேடி தேடி போய் பார்க்குறப்போ எஜுகேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி அது சில்ட்ரன் மத்தியில போய் சேரணும். அங்கிருந்து நம்ம சரி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, ஸோ தட் இஸ் ஹவ் இட் சூஸ் மை கரியர். சரி, சோஷியல் ஒர்க் நம்ம எடுத்துடலாம், அண்ட் அதுல குறிப்பா சில்ட்ரன்ஸ் அண்ட் எஜுகேஷன் மத்தியில நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்றது முடிவு பண்ணேன். அண்ட் இப்போ ஒரு லாஸ்ட் 15-16 இயர்ஸா அந்த லைன்ல இருக்கிறேன். అవునా? ஸோ எனக்கு வந்து இப்போ சோஷியல் ஒர்க்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால எனக்கு வந்து சோஷியல் ஒர்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைக் எல்லாருமே கேட்கும் போது வந்து என்னப்பா பீச்சில் வந்து இது குப்பை பொறுக்கிற வேலையா, அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கெல்லாம் காசு கிடைக்குமா, உங்களுக்கெல்லாம் சம்பளம் தருவாங்களா, இந்த மாதிரி ஒரு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபன்னான இன்சிடென்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களா, லைக் ரொம்ப. இல்ல, அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் இந்த சோஷியல் ஒர்க். எனக்குன்னு மட்டும் இல்ல, இந்த சோஷியல் ஒர்க் லைன் எடுக்கிறவங்களுக்கே வந்து கண்டிப்பா அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு கோர்ஸா, இப்போ வழக்கமா வந்து ஒரு காலேஜ்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல வந்து சயின்ஸ்னா கொஞ்சம் வேல்யூ இருக்கும், ஆர்ட்ஸ்னா இதெல்லாம் ஒரு கோர்ஸா, எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி இதெல்லாம் ஒரு கோர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் ஒர்க்கும் இது ஒரு கோர்ஸா, இதுக்கெல்லாம் வேற படிப்பு இருக்கா, ஆஹ் இதுல நீ பொழைச்சிப்பியா,
இதுல ஒரு நல்ல சம்பளம் கிடைக்குதா, இந்த கேள்விலாம் வரும். அண்ட் நிறைய பேருக்கு இப்போ ஓரளவுக்கு புரியுது, பட் ஒரு ஒரு டைம்ல நிறைய பேருக்கு புரியல. அண்ட் த ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹோம் இட் செல்ஃப். நீ என்னடா நீ ஒழுங்கா நல்லா படிச்சிருந்தா ஒரு நல்ல ஜாபுக்கு போயிருந்திருக்கலாம். ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்ட்ஸ். அதுல இருந்து இதெல்லாம் ஒரு வேலையா, இதுல போயிட்டு இப்படிலாம் இருந்தாக்கா லைஃப்ல நீ எப்படி முன்னேறுவ, இதுல எப்படி ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும், நாளைக்கு கல்யாணம் ஆகணும் இல்ல குடும்ப பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னாக்கா இதுல இன்கம் இருக்குமா அவனுக்கு ஃபர்ஸ்ட், இதெல்லாம் வந்து செட் ஆகுமா அப்படின்ற இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் தென் அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ண 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 சேலஞ்சஸ் கண்டிப்பா நிறைய வரும். அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்பாங்க, நீங்களாம் வந்து வரீங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த இந்த வந்து வேலை பண்றீங்க, உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஏன் இதெல்லாம் செய்யணும் ஃபர்ஸ்ட், ஆ. உங்களுக்கு என்ன அப்படி இருக்கிற, அதான் கவர்மெண்ட் இருக்கு, அப்புறம் கம்பெனி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பார்த்துட்டு போறாங்க, நீங்க ஏன் அவ்வளோ ஆழமா வந்து எங்களுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி வழக்கமா அந்த ஒரு மென்டாலிட்டியோட தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் தென் அப்படியே நம்ம எடுத்து சொன்னாலுமே ஏதோ இவங்களுக்கு இப்ப ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு, ஆதாயம் இருக்கு. ஆதாயம் இல்லாம யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த சோ அதனால அந்த கேள்வி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். ஏன்பா உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, நீ ஏதோ பண்ற சொல்ற, சரி ரைட் உனக்காச்சும் நான் பண்றேன், இல்லைன்னா உங்க கம்பெனில உங்களை திட்டுவாங்கல்ல அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் பேசுவாங்க. சோ நம்மளுக்கு அது உள்ளுக்குள்ளே அது புரியும். பட் இந்த செக்டர்ல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, யார் நம்ம அந்த பிலாசபி புரிஞ்சுட்டு ஏன் இந்த சோஷியல் ஒர்க்கு வந்திருக்கோம், இதோட பர்பஸ் என்ன, நம்ம செய்யக்கூடிய வேலையோட நோக்கம் என்ன, இதனால என்ன பெனிஃபிட் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னாக்கா கண்டிப்பா இதுல வந்து டிமோட்டிவேட் ஆக மாட்டாங்க. இப்பவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்லயே வந்துட்டு வந்துட்டு சில நாட்கள்ல சில வருஷங்கள்ல வந்து அவங்க வேற செக்டருக்கும் சேஞ்ச் போய் பண்றவங்களும் இருக்காங்க. பிகாஸ் செக்டார்ல பாத்தீங்கன்னா இது இது வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு செக்டார் அப்படின்ற மாதிரி நான் பெருசா சொல்ல முடியாது. லைக் லேக்ஸ் கணக்குல அந்த மாதிரிலாம் வந்து இட்ஸ் நாட், இது ஜென்ரலி வந்து நான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றப்போ, சோஷியல் ஒர்க் சொல்றப்போ யூ கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆல்சோ யூ கேன் லிவ். இதுல வந்து ரொம்ப உங்களுடைய திறமை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவாக இருந்தாலும் சரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க அப்ஸ்கில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதுல ஸ்கோப் நிறையவே இருக்கு. அண்ட் நிறைய பேர் என்கரேஜும் நான் பண்ணுவேன், இந்த மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதுல வந்து ஒண்ணு ஆன்ம திருப்தியும் கிடைக்கும், ரெண்டாவது நீங்க பண்ணக்கூடிய வேலையை வந்து ஒரு காஸ்ட்காக ஒரு சொசைட்டிக்காக பண்ற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு இல்லையா. ஸோ யூ கெட் லாட் ஆஃப் சான்ஸ் டு இன்ஸ்பயர் பீப்புள். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. பட் நம்ம வேலை பண்ண 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 நிறைய பேர் நம்மளை பாக்குறாங்க, ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அண்ட் தே ஃபைனலி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே இவன் நல்லா உருப்படியான ஏதோ ஒரு வேலை தான் பண்ணியிருக்கான், ஸோ இவங்க வந்து கெட்டு போல ஏதோ. நான் நிறைய வந்து வேலை செஞ்சிருக்கேன், நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணுவேன். இன்னைக்கு எங்க இருக்கேன்னா இங்க இருக்கேன், நாளைக்கு எங்க இருக்கேன்னா இன்னொரு இடத்துல இருக்கேன். இதுதான் சொன்னது, ஒழுங்கா படிச்சிருந்தா ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அது மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் தென் நவ் அண்டர்ஸ்டாண்ட், இப்போ ஃபேமிலியும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் கூட நான் ஐ மேட் ஷுவர் தட் தே சி ஆல் மை ஒர்க்ஸ் விச் ஐ டூ. ஸோ அது பார்க்க பார்க்க அவங்களுக்கு வந்து ஓகே உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான் இது. தென் தே ஸ்டார்டட் சப்போர்ட்டிங். ஸோ ம். ஃபேமிலியில இருந்து ஐ திங்க் ஃபேமிலி அந்த நம்ம வந்து புரிய வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சொசைட்டி ஓன் பி மேஜர் இது. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு புரியுறப்போ தி ஆல்வேஸ் சப்போர்ட் அஸ், தி அப்ரிஷியேட் அஸ். அண்ட் அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. அண்ட் ஐ திங்க் மற்றதெல்லாம் வந்து வழக்கமா எல்லாருக்கும் லைஃப்ல வர்றதுதான். அது வந்து பெருசா நம்ம பொருள் பத்தாம நம்ம பாட்டு நம்ம வேலை பண்ணிட்டே இருந்தா போதும். தட்ஸ் ஹவ் ஐ பிலீவ் அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ ஹவ் கான் த்ரூ இந்த பாஸ்ட் 15-16 இயர்ஸ்ல. உங்க சோஷியல் ஒர்க் ஆரம்பிச்சு உங்க ஒர்க் அப்படின்னு சொல்லி போகும்போது மென்ஷன் பண்ணீங்க லைக் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ ஸோ எதனால வந்து அந்த ஒரு இதை வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்ல பண்ண ஆரம்பிச்சீங்க? ஓகே ஓகே. ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் காலேஜில் வந்து எம்இ சோஷியல் ஒர்க் பண்ணுறப்போ நான் சொல்லியிருந்தேன்ல நம்ம வந்து ஃபீல்ட் ஒர்க்காக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் போயிருந்தோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஓல்ட் ஏஜ் ஹோம், அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜ், அதுக்கப்புறமா ரூரல் செட்டப்ல வந்து ரூரல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்காக ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் கம்பெனி செட்டப்ல லேபர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி, பாண்டட் லேபர்ஸ், சைல்ட் லேபர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் காஸ். ஸோ இது எல்லாத்துலயுமே போய் பார்க்குறப்போ ஒன்னொன்னு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு. அது சோஷியல் ஒர்க் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி தெரியாது, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இவ்வளவு ஏழையா இருக்கோம், சமுதாயத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது,
ஒருத்தன் குற்றவாளியா இருக்கானாக்கா அவனை வந்து பெரிய ஒரு குற்ற கண்ணோட்டத்தோட நம்ம பாக்குறோம். பட் தென் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ரூட் காஸ் அவங்களோட பிரச்சனைகள் யோசிக்கிறப்போ சொசைட்டி தான் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அதுல நம்மளும் ஏதோ ஒரு விதத்துல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்து அதுல காரணமா இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் அங்கிருந்து தான் பில்ட் ஆகுது. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு இங்க பிரிசன்ல புழல் சிறையிலயும் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து ஒரு 2 டேஸ் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்க்காக இங்க வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு நாங்க போயிருந்தோம் காலேஜ் மூலமா. அங்க போயிட்டு ஐ ஹேட் சான்ஸ் ஆஃப் இன்டராக்டிங் வித் லாட் ஆஃப் அங்க பிரிசனர்ஸ். இவங்க எல்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் கைதிகள் அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. 2 ஆயுள் கைதி, 3 ஆயுள் கைதி அந்த மாதிரி உள்ள ஆட்கள்லாம் இருந்தாங்க. சில பேர் தேவர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் ரிலீஸ், லைக் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நன்னடத்தையில அவங்க வந்து வெளியிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து சந்திக்கிறப்போ நிறைய பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் த மோஸ்ட் வல்னரபிள் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அண்ட் விமன்ஸ் தான், அண்ட் எல்டர்லி பீப்புள். ஸோ வழக்கமா அண்ட் ஹூவர் இது எக்கனாமிக்கலி ரொம்ப கொஞ்சம் புவரா இருக்கும் இவங்க எல்லாமே. ஸோ இவங்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்றப்போ வந்து எனக்கு கிடைச்ச அந்த ஒரு இன்சைட் ஆர் த வே ஆஃப் மை லைஃப் அண்ட் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்றப்போ ஐ தாட் லைக் ஓகே, எல்லா சோஷியல் ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து எஜுகேஷன் வந்து ஒரு தீர்வா இருக்கும். அந்த எஜுகேஷன் வந்து ஒரு தரமாகவும் நல்ல நல்ல முறையில போய் சேரணும். அது வந்து ஆக்சசபிளா இருக்கணும். அது வந்து அடல்ட் கிட்ட போய் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சில்ட்ரன் கிட்ட இருந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய எண்ணங்கள் வந்து எல்லாமே ஷேப் ஆயிடுச்சு. அண்ட் ஐ டிசைடட் தட் ஓகே, அதுக்கு முன்னாடி மைண்ட்ல வந்து ஒரு ஆர்மி பைத்தியம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆர்மிக்கு போகணும் போனா அதுதான் சர்வீஸ் பண்ணும், ஸோ அதுதான் நாட்டுக்கு சேவை, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடா இருந்தேன். பட் தென் அதுக்கப்புறமா ஐ என்ன சொல்றது, எனக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து நான் உருவாக்கிட்டு நான் வந்து சோஷியல் காஸ்க்காக எஸ்பெஷலி வந்து எஜுகேஷன் அண்ட் சில்ட்ரன் அந்த இடத்துல போய் நம்ம அட்ரஸ் பண்ணா நிறைய விஷயங்கள் மாறும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல தான் நான் வந்து நேரோ டவுன் பண்ணி அங்க இருந்து என்னுடைய காலேஜ் முடிச்சிட்டோடனே நான் வந்து அஹ், உண்மையா சொல்லணும்னா எந்த நல்ல கம்பெனி இருக்கும் நல்ல சம்பளம் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை. நான் பார்த்தது எல்லாமே யாரெல்லாம் வந்து எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்றாங்க, யார் வந்து எஸ்பெஷலி டவுன் ரோடன் மக்களுக்காக வேலை செய்யறாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து தேடி பார்த்துட்டு அது மாதிரி தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். அப்பயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி சம்பளம் தான், லைக் பிலோ 10,000 தான் இருக்கு. அது அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். இதுக்கு தான் மறுபடியும் சொன்னது, ஒழுங்கா நல்லா படிச்சிருந்தா வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அகைன் த பேஷன் அண்ட் ரியல் லைஃப்ல இருக்கிற சேலஞ்சஸ் வந்து மீட் பண்றது வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ எனக்கு வந்து அகைன் அது 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 அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்காக போய் வேலை செய்யணும், அங்கிருந்து நிறைய கத்துக்கணும், அங்கிருந்து என்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து சர்வ் பண்ண முடியும். So, அந்த மாதிரி தான் வந்து நான் ஐ வாஸ் வெரி செலக்டிவ் ஃப்ரம் த இனிஷியல் டேஸ் இட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த சில்ட்ரன் எஜுகேஷன், சோஷியல் ஒர்க், என்ஜிஓஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஒர்க்கிங் ஃபார் காஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்டட் ஆயிடுச்சு. அதுல இருந்து நிறைய இருக்கு சொல்றதுக்கு. பட் தென் யா, திஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை கரியர் ஆல்சோ இன் சோஷியல் ஒர்க். சொல்லலாம். லைக் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்கூல்ஸ் பற்றி நீங்கள் பண்ணும்போது வாட் டிட் யூ கம் டு ரியலைஸ்? இப்போ ஜென்ரலாகவே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து எஜுகேஷன் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவங்களாம் வந்து லைக் நிறைய இப்போ அன்டச்சபிலிட்டி அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இப்போ வந்து வெளிப்படையாக தெரியலனா கூட அது வந்து உள்ளுக்குள்ளே நிறைய பேருக்கு அப்படியே இருக்குது. லைக் அது சொல்லாமே இருக்குது. நானும் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான். அண்ட் தென் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் யாரோ ஒரு ஸ்கூல் கிட்ட வந்து அவங்களுக்கு என்னன்னே புரியாத பேசும்போது ஹவு டிட் யூ ஃபீல் லைக் ஏதாவது? இந்த சில்ட்ரன் ஸ்கூல், கவர்மெண்ட், பிரைவேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாக்குறப்போ அது அது ஒரு தனி உலகம். அதுல பாத்தீங்கன்னா வழக்கமா வந்து எல்லார் மைண்ட் செட்லயும் வந்து இஃப் தே ஆர் வெல் டு டூ தே வில் டெஃபினெட்லி நாட் லுக் ஃபார்வர்ட் த கவர்மெண்ட். அவங்க அவங்க உண்டு அவங்க வழி உண்டு அப்படின்னு மாதிரி போயிட்டே இருப்பாங்க. பட் இஃப் தே ஆர் எக்கனாமிக்கலி கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, ஸோ ஃபைனான்ஷியலி கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி அவங்க வந்து கவர்மெண்டோடைய விஷயங்கள்ல வந்து ரிலை பண்ணி தான் இருக்காங்க. வர்றது அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ரேஷன் கார்டில் போயிட்டு ரேஷன் போய் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்டோடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து பயணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல எனி ஸ்கீம்ஸ் வந்து கிடைச்சா நம்ம போய் அதை அவைல் பண்ணோம் அந்த விஷயத்துல இருக்கட்டும், இல்ல நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல்ல ஏதாவது கிடைக்காதா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஃப்ரீயா வந்து போயிட்டு ஒரு செலவு பண்ண முடியாதா, இந்த மாதிரி நிறைய விஷயத்தாங்க. அண்ட் நிறைய க்ரௌட் வந்து ஸ்டில் நிறைய ஜென்ரல் பப்ளிக் பாத்தீங்கன்னா இன்னும் கவர்மெண்ட் டிபெண்ட் தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அரௌண்ட் 37,000 மேல பிரைமரி ஸ்கூல்ஸ் இதெல்லாம் இருக்கு.
ஸோ இதுல வந்து ஒரு ரஃப்லி சொல்லணும்னா அரௌண்ட் 65% ஆஃப் சில்ட்ரன் ஆர் ஸ்டில் கோயிங் டு கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ்நாட்டில். ஓவராலா ஒரு 100% எடுத்தோம்னாக்கா அது 65% வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போறாங்க. 65ல இருந்து 67 கூட வச்சுக்கலாம். ஒரு 30-35% தான் பிரைவேட்டுக்கு போறாங்க. ஆனா நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னாக்கா, கவர்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து யார் போவாங்க? அங்க வந்து முடியாதவங்க, ரொம்ப ஏழ்மையா இருக்கவங்க, அப்படி போறவங்க தான் இருக்காங்க. அண்ட் அது பாத்தீங்கன்னா ஒரு சைடு உண்மை. 2வது நிறைய பேர் போறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 65-67% வந்து இன்னமும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்காங்க. இது கோவிடுக்கு அப்புறம் நிறையவே மாறிச்சு. அது இப்போ சொல்லணும்னா இன்னும் சொல்லலாம் 72% ஆஃப் சில்ட்ரன் ஆர் ஸ்டில் கோயிங் டு கவர்மெண்ட் ஸ்கூல். ஏன்னா நம்மள எல்லாருக்குமே தெரியும் கோவிட்ல வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட இன்கம் வேலைகள் எல்லாமே வந்து நிறைய இழந்ததுனால அவங்க வந்து கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு போறாங்க. அண்ட் இதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமா இருக்கு. நம்ம பொதுவா எல்லாமே பார்த்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் கவர்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நானும் அப்படிதான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தேன். இந்த செக்டருக்கு உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூட ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படியே ஒரு தாட்ல தான் இருந்தேன். பட் ஒரு பாசிட்டிவ் தாட்டும் இருந்துச்சு கூடவே. பட் உள்ள போயிட்ட அப்புறம் தான் போய் பார்க்க முடியுது என்னன்னாக்கா அவங்க நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க. அது வெளியே தெரிய மாட்டுது. ஏன்னா அங்கேயுமே ம். வந்து மணிக்கணக்கா வேலை செய்யறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து லாஸ்ட் மைல் சைல்டு வரைக்கும் போய் சேர்றதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க. அது ஸ்கீம்ஸ் மூலமா இருக்கட்டும், ஆர் மீல்ஸா இருக்கட்டும், ஆர் வாட் எவர் ஸ்கூல்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க. அது எந்த கவர்மெண்ட் நான் ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட்னு சொல்ல விரும்பல. எல்லா கவர்மெண்ட்டும் அது வந்து எஃபர்ட் எடுக்கிறாங்க. அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி கூட இருக்கலாம். பட் எஃபர்ட்ஸ் ஆர் குட். இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷம் பாத்தீங்கன்னா உண்மையாவே இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், ஆர் லேர்னிங் மெத்தடாலஜியா இருக்கட்டும், ஆர் டீச்சர்ஸ்க்கு கிடைக்கிற அந்த ட்ரைனிங்கா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும். எஸ்பெஷலி இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 1 to 12 பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறையவே ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவே இருக்கு. பிரைமரி லெவல் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கிடைக்கிற அந்த விலையில்லா பொருட்களா இருக்கட்டும், நிறைய ஆட் ஆன்ஸ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் இது வந்து இப்பன்றது இல்ல, இது ரொம்ப முன்னாடில இருந்தே வந்து நம்ம தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து ஃபோர் ரன்னர் இந்த என்டையர் இந்தியாவிலே. அது நூன்மீல் ஸ்கில்ல இருக்கட்டும், இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இது வந்து கடந்த ஒரு 40-50 இயர்ஸாவே வந்து நம்ம ஃப்ரண்ட் ரன்னரா தான் இருந்திருக்கோம் இதுல. ஸோ அங்க இருந்து ஒரு விஷயமும் ஸ்கீம் ஆட் ஆன் ஆயிட்டே இருக்கு. எல்லாமே இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல நடக்கல. இது எல்லாமே வந்து பல டிகேட்ஸா ஆட் ஆன் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பிரைமரி லெவல் சில்ட்ரனா இருக்கட்டும், இல்ல மிடில் ஸ்கூல்ல இருக்க ஹை செகண்ட் ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல நிறையவே கவர்மெண்ட் வந்து எஃபெக்ட் எடுக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் பிள்ளைங்க வந்து ஒரு யாருக்கும் குறைச்சல் இல்ல யாருக்கும் குறைவா வந்து பார்க்க கூடாது. அவங்களுமே வந்து ஒரு வெல் டு டூ ஃபேமிலி ஆர் பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகரா வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கோப்பும் நிறைய இருக்கு. இதுல சோஷியல் ஒர்க்கோட ஸ்கோப்பும் நிறைய இருக்கு. ஸ்கூல்ஸ்குள்ளே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்குள்ளேயுமே வந்து வர்றதுக்கான ஐ மீன் அதுல வந்து பண்றதுக்கான நிறைய ஸ்கோப்பும் இருக்கு. நான் நிறைய சர்வேவும் பண்ணியிருக்கேன். அசர் சர்வே அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்ட்டு. அதுலயுமே நிறைய நான் பார்த்த விஷயங்கள் வரைக்கும் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட் தமிழ்நாடு இஸ் ஃபார் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுல ஒரு சைடு பெருமையா இருந்தாலும் இன்னொரு சைடு வருத்தம் என்னன்னாக்கா இந்தியாவில இருக்கவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்து மேல வரணும் அப்படின்றது தான். ஸோ குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்மளுக்கு குழந்தைங்க தான். அது தமிழ்நாடு வர்சஸ் பீகார் வர்சஸ் ராஜஸ்தான் அப்படிலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போதைக்கு நம்மளுடைய டார்கெட்டா இருக்கட்டும் ஆர் நம்மளுடைய கம்பேரிஷன் வந்து நம்மளோட ஸ்டேட் கூட தான் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இன்னொரு ஸ்டேட் கூட வந்து வழக்கமா பண்ணக்கூடாது. ஏன்னா அந்தந்த பொலிட்டிக்கல் அங்க இருக்கிற ஜியாகிரபிக்கல் அங்க இருக்கிற கல்ச்சர் இதெல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால வழக்கமா நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் ஒரு டேட்டா ரீதியா நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா நம்ம கம்பேர் பண்ணோம். அந்த வகையில வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப். அண்ட் அதனால ஐ தாட் லைக் ஓகே, இதுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கூட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து நிறைய வேலை செய்யணும். அண்ட் அதுக்காக ஐ டிராவல் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆல்சோ. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர் ஸ்டேட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க ஒரு 7-8 ஸ்டேட் தான் போல. மிச்சம் எல்லா ஸ்டேட்டுமே போயிட்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல அது வித் என்ஜிஓஸா இருக்கும் இல்லை வித் கவர்மெண்டா இருக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் ஃபார் அடல்ட் அந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் தமிழ்நாடு வந்து ஃபார் ஃபார் பெட்டர் ஃபார் பெட்டர். பட் இருந்தாலும் நம்ம ஆட்கள் இன்னமும் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க.
அது ஒரு இதுல நல்லது. ஏன்னா அந்த பியர் ப்ரெஷர் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரும் இருக்கணும். அப்பதான் வந்து கவர்மெண்ட்டும் அதுக்கு வந்து அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ ரைட், பிகாஸ் நம்ம ஒரு ஒரு பொருளுமே வந்து எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று கட்டுறோம். நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட் போனாக்கா அதுல ஒரு பில் எடுத்து கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சிஎஸ்டி போற மாதிரி நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த செஸ்ல பாத்தீங்கன்னா 2% வந்து எஜுகேஷனுக்காக நம்ம போடுறோம். ஸோ நம்ம வாங்குற அனைத்து பொருட்களுமே, அது பென்சிலா இருக்கட்டும், ரப்பரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு டேபிள் சேரா இருக்கட்டும், எந்த பொருளுமே வந்து 2% எஜுகேஷன் செஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு செலுத்துறோம். அப்போ அந்த வகையில வந்து ஒரு ஒரு சிட்டிசனுக்குமே அதுல வந்து ஒரு பங்கு இருக்கு. டைரக்ட்லி தெரிஞ்சோ தெரியாமலையோ. அண்ட் அதுல நம்மளுக்கு உரிமையும் இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். நம்ம கேள்வியும் கேட்கணும். கேள்வி கேட்டாதான் அரசா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டுமே, பவர்ல இருக்கவங்க தே வில் கீப் ஆன் ஒர்க்கிங். ஸோ இது வந்து நான் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்த. அப்போ வந்து இது வந்து சேவை மட்டும் இல்ல, உரிமையும் இருக்கு. அண்ட் நம்ம பண்ணலன்னா வேற யார் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து. ஸோ கான்ட்ரிபியூட் பண்ணா மட்டும் பார்த்தாது. வி ஹாவ் டு ஒர்க், வி ஹாவ் டு சப்போர்ட், வி ஹாவ் டு ஆஸ்க், we have to do survey to understand more. We have to bring lot of research. We have to bring lot of case studies. We have to bring lot of ideas so that we can do our best for children. அந்த philosophy, அந்த thought process, இது எல்லாமே வந்து this is how it works. Yeah. அதுதான் நான் இப்போ ஆஹ், கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் இருக்குதுப்பா, இதெல்லாம் அவங்க பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க இதுல அப்படின்ற உங்க ரோல் ஆஃப் என்ன என்ன பண்றீங்க லைக் சோஷியல் ஒர்க்குன்றது இதுல. சரி. ஸோ இது நல்ல கேள்வி. ஆக்சுவலி இது வந்து எனக்கும் எனக்குள்ளேயும் வந்த கேள்வி, எனக்கும் கேட்ட கேள்வி. அஹ் நானும் மத்தவங்ககிட்டயும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்கேன். ஸ்டார்டிங் ஆரம்ப காலகட்டத்துல இதெல்லாமே இருக்கு, ரைட்டு. பட் நீங்க என்னைக்குமே கவர்மெண்ட் ஆக முடியாது. உங்ககிட்ட பெருசா பவர் எது இல்ல, உங்ககிட்ட பெருசா காசும் இல்ல. நீங்க என்ன பெருசா வந்து பண்ணிட்டு போறீங்க? அந்த ஒரு தாட் எல்லாருக்குமே வரும். அது வந்து எனக்கே வந்து இருக்கு, எனக்குள்ள வந்திருக்கு. இவ்வளவு பெரிய கடல்ல நம்ம ஒரு துளி தானே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அண்ட் இது உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, எனக்கு இதெல்லாமே அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு, ஓகே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு டியூஷன் எடுத்தாக்கா நம்ம வந்து கல்வியில ஒரு சிறப்பா. சோ அந்த மாதிரிதான் வந்து இருந்துச்சு. நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஃபீல்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன நினைப்போம், நம்ம பக்கத்து பக்கத்துல ஒரு 4 பேருக்கு படிக்க தெரியல, அதனால நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல, அவங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியும். சோ நம்ம அப்படிதான் நினைப்போம். எல்லாருமே வழக்கமா அதான் நினைப்போம். ஏன்னா ஒண்ணு இவ்வளவு பெரிய உலகத்தை பார்த்து நம்ம பயந்துருவோம், இல்லையா அதுக்குள்ள போகப்பா இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, இது யாரோ இருக்கிறாங்க, இது கவர்மெண்ட் பார்த்துக்கும், அது நம்மளுக்கு வேலையே இல்லை, அதுல நம்ம அதுல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சில பேர் ஒதுங்கி இருப்பாங்க. முடிஞ்சவங்க வந்து அவங்களால முடிந்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சேரிட்டி லெவல்லயா இருக்கட்டும், ஆர் இறங்கி கொஞ்சம் வேலை செய்யறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் பண்ணலாம். நான் எப்படி பண்ணேன்னா, நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். சோ நீங்க கேட்ட கேள்வியில வந்து நீங்க என்ன பெருசா இதுல பண்ண முடியும், என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்றப்போ நான் நினைச்சேன்னா எனக்கு பக்கத்துல ஒரு 4-5 பேர் 10 பேருக்கு கத்து கொடுத்தா ஓகே அப்படின்னு நினைச்சேன். தென் ஐ தாட் லைக் ஓகே இது மட்டும் பண்ணா பார்த்தாது, நம்ம ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கூட யாருன்னா கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனலா நல்லா பண்றவங்க ஒரு டீம் கூட, ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர் கூட, ஆல்ரெடி இந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் யாருன்னா இருந்தாங்கன்னா நம்ம அவங்க கூட சேர்ந்து பண்ணலாம். ஸோ தட் வி கேன் டூ லிட்டில் மோர் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் நினைச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பண்றவங்ககிட்டயும் வந்து சேர்ந்து பண்ண அங்க போயிட்டு அப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்குமே வந்து ஒரு சேரிட்டி, இது வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா இருந்துச்சா நம்ம எதாவது பண்ணலாம், இல்ல பாவம் பட்டு பண்ணலாம், இறக்கப்பட்டு பண்ணலாம், நம்மளுக்கு டைம் இருந்தா உதவி பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் தாண்டி ஓகே இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா அதுல சில பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கு. அந்த பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம படிப்படியா நம்ம எந்த ஒரு வேலையுமே அகைன் நம்ம தனியாகவும் பண்ண முடியாது. வி ஆர் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் வித் அதர்ஸ். வி ஆர் இன் இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலின்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் செட்டப்ன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இது எல்லாத்துக்குமே வந்து சில பிரின்சிபல்ஸ் இருக்கும். அவங்க ஒர்க் கல்ச்சர் ஒன்று இருக்கும், அவங்களோட வே ஆஃப் டூயிங் சர்டன் அப்ரோச்சஸ்லாம் வந்து வேற ஒன்று இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அதுல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு புரிய வரும். ஸோ சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா எழுதுவாங்க, கண்டென்ட் எழுதுவாங்க. ஸோ அந்த கண்டென்ட் எழுதுறதுலேயே பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய உலகம். நீங்க வந்து யூ கேன் கான்ட்ரிபியூட் இன் ரைட்டிங் ஸ்டோரி புக்ஸ். யூ கேன் ஆல்சோ ஹெல்ப் த கவர்மெண்ட் இன் ரைட்டிங் டெக்ஸ்ட் புக். அதுக்குன்னு வந்து கவர்மெண்ட் கூட நீங்க சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க, அங்க டெக்ஸ்ட் புக் எழுதுறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ நான் பண்றது ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு டீம் கூட சேர்ந்து பண்றதுனாலும் அது பல லட்ச குழந்தைகிட்ட போய் சேருது.
ஒரு கதை புத்தகமா எழுதுறதா இருக்கலாம். அதுல இருந்து சில சிந்தனைகளை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல கண்டென்ட் ரைட்டிங்ன்றது ஒண்ணு. அதே போல டீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு ஒன்று இருப்பாங்க. நம்மளுக்கே தெரியும். ஒரு எஜுகேஷன் செக்டார் அப்படி எடுத்தோம்னாக்கா அதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதுல பங்குதாரர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னாக்கா, குழந்தைகளுக்காக தான் நாங்க எல்லாமே பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருனாக்கா பேரண்ட். அவங்க தான் முதல்ல வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம், அதுல இருக்கிற ஆசிரியர்கள், அதுக்கப்புறமா கவர்மெண்ட், அதுக்கப்புறம் நம்மள மாதிரி பொதுமக்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க. எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வாலண்டியர்ஸ் ஒருத்தம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த இந்த மாதிரி வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல நம்ம ஒரு ஸ்டேக் ஹோல்டரா இருக்க போறோம். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்மளால டிரைவ் பண்ண முடியாது. எல்லா விஷயமும் அரசாலையும் பண்ண முடியாது. ஸோ சொல்லுவாங்கல்ல, ஒரு தேர் இழுக்கணும் அப்படின்னாக்கா ஊரே தேவைப்படும். அதுல ஒருத்தர் ரெண்டு பேரால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி ஒன் டு கான்ட்ரிபியூட். அதே போல ஆப்பிரிக்கன் ப்ரோவர்பும் ஒன்று இருக்கு. ஒரு வந்து குழந்தை வந்து ரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா என்டையர் வில்லேஜ் நீட் டு சப்போர்ட். ஸோ அது வந்து ஒரு குழந்தைய உருவாக்கணும் வளர்க்கணும் அப்படின்னாக்கா என்டையர் வில்லேஜ்னால தான் முடியும், ஒருத்தரால முடியாது. நம்ம சொல்லிக்கலாம் அவங்க அந்த வீட்ல இருந்து வராரு, அவர் அந்த தெருவில் இருக்காரு, அவர் அங்க இருக்காரு இங்க இருக்காரு, அவர் அந்த மதத்தை சார்ந்தவர், அவர் சேரி காலனி, அவர் இந்த காஸ்ட் அந்த காஸ்ட்னு சொன்னாலுமே சொசைட்டிக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. சொசைட்டில இருந்து பார்த்து கத்துக்கிறாங்க. சொசைட்டி அவங்க மேல ஒரு இன்ஃபுளுன்ஸும் கொடுக்குது. ஸோ அந்த வகையில அந்த பெர்ஸ்பெக்டிவோட நம்ம இதை அணுகணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து டிமோட்டிவேட்டட் ஆக மாட்டோம். நம்மளாலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணதுல ஒரு சின்னதா சுருக்கமா சொல்லிடுறேன். நான் சொன்ன இல்லையா, டியூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்து வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஆர் இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க, என்ஜிஓஸ் இருக்கிறாங்க. இவங்க கூட எல்லாம் போயிட்டு நீங்க சேர்ந்து பண்ண அங்க ஒரு ஸ்டாஃபா இருந்துட்டு நீங்க வந்து ஃபீல்ட்ல போயிட்டு வந்து போய் வேலை செய்யலாம். சில்ட்ரனுக்காகவோ இல்ல, நான் வந்து எஜுகேஷன் மட்டும் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் காஸ். அக்ரிகல்ச்சருக்காக, விமனுக்காக, ஹெல்த்துக்காக, அந்த மாதிரி வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. சைல்ட் ட்ராஃபிங்காக, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்காக அவங்க கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் யூ கேன் கான்ட்ரிபியூட். அதாவது கான்ட்ரிபியூட் எப்படி பண்ணணும்னாக்கா, நீங்க வந்து யூ கேன் பிரிங் லாட் ஆஃப் ஐடியாஸ். நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். சோஷியல் இஷ்யூஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம், எப்படி சொல்யூஷன் கொண்டு வருது, எப்படி வந்து பார்ட்டிசிபேட்டரி மெத்தட் ஆஃப் பிரிங்கிங் திங்ஸ். ஸோ எல்லாமே வந்து டாப் டவுன் அப்ரோச் இல்லாம பாட்டம்ல இருந்தும் சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அங்க மக்கள் கிட்ட போறது, அங்க போய் நீட் அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வி ஹாவ் டு டிசைன் சம் ப்ராஜெக்ட்ஸ். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தாராளமாவே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அண்ட் அது ஸ்கூல் கான்டெக்ட்ல சொல்லணும்னா கூட வி கேன் கோ அண்ட் இன்ட்ராக்ட் வித் சில்ட்ரன்ஸ், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் யூனியன்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க, லீடர்ஷிப் டீம்ஸ்ல இருக்க இவங்க எல்லாருக்குமே இன்ட்ராக்ட் பண்றப்போ வி கேன் பிரிங் ஆல்சோ அவர் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் இதே கேள்விதான் வந்து டீச்சர்ஸ்க்கும் வரும். இவ்வளவு பெரிய சிஸ்டம்ல ஒரு டீச்சரால என்ன மாத்த முடியும்னு சொல்றப்போ அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு 30-40 குழந்தைங்க கிட்ட இருந்து அவங்க நிறைய விஷயங்களை வந்து இம்பாக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிட்டயும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ற ஒரு 10-20 பேர் ஆர் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க கூட நம்ம வந்து பேசி இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் மாத்துறதுக்கான வழிகள் பண்ணலாம், இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம், நிறைய ஐடியாஸ் பண்ணலாம், நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம், நிறைய படிக்கலாம். ஸோ ரிசர்ச் எல்லாம் பண்றப்போ இல்ல சின்ன சின்ன சர்வேஸ் பண்றப்போ நிறைய விஷயங்கள் ஃபைண்டிங்ஸ் வரும். அந்த ஃபைண்டிங்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலாம். அந்த டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங்லாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய டேட்டாஸ் வச்சு நம்ம ஃபேக்ட்ஸ் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப லேமன் டேர்ம்ஸ்ல இதெல்லாம் நான் சொல்றேன். இது ரொம்ப டெக்னாலஜி, ரொம்ப டெக்னிக்கல் ஓரியன்டா நான் வந்து இதுக்குள்ள போக விரும்பல. ஸோ தட் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க என்னால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஸ்கோப் நிறையவே இருக்கு. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. லைக் படபடன்னு பேசுறீங்க. ஆனா வந்து லைக் இது வந்து ஒரு வீடியோ கால்லே வந்து இவ்வளோ ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோவா அது பேசிட்டு இருக்கீங்க. ப்ளஸ் வந்து ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்குது. சில சில நேரத்துல வந்து எல்லாருமே எனர்ஜி டவுன் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு விஷயத்துல வந்து பேசும்போது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு ஒரு சும்மா பப்ளிக்ல போயிட்டு இங்க ஒரு 10 பேர் இங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்றது ஒரு கூச்சமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லைக் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்காதா ஸ்டார்டிங்ல? லைக் ஹவு டிட் யூ ஃபீல் ஆல் தோஸ் பப்ளிக்ல அட்ரஸ் பண்ணும்போது? இது இது வந்து ஐ ஆல்சோ ஃபேஸ்ட். நான் எப்படிப்பட்ட ஆள்னா வந்து வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்பா மிலிட்டரியில் இருந்ததுனால கரெக்டாக வீட்டில் இருக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், டியூஷன் போகணும், சர்ச் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும், இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா எங்கே போனேன், யார்கிட்ட பேசினா என்ன அப்படின்ற ஒரு அந்த பயத்திலே
வளர்ந்த ஒரு இது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் வழக்கமாவே வந்து ஒரு ஷை பர்சன் தான் நானு. எஸ்பெஷலி பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டேன் அவ்வளவா. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஸ்கூல்லாம் எல்லாமே நான் வந்து கோயெட் தான். பட் இருந்தாலும் அப்படியே தூரத்துல பாக்குறத விட சரி கிட்ட வந்தாக்க ஒரு மாதிரி பதறும் எனக்கு. அது என்னன்னு தெரியல. அவ்வளவா பேச மாட்டேன். ஹாய் ஹலோ அப்படின்றதோட சரி ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். காலேஜ் போறப்போ கூட வந்து அப்படிதான். லைக் யூஜி போற வரைக்குமே அவ்வளோ. பட் பிஜி நான் வந்து சோஷியல் ஒர்க் பண்றப்போ கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஃபீல்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நீ மக்கள் கிட்ட போகணும் அப்படின்லான்றப்போ அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபீல்ட் ஒர்க் போனது எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்த சுனாமி வந்துட்டு அந்த டைம்ல ரீஹாபிலிட்டேஷனுக்காக நிறைய என்ஜிஓஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அஹ், அந்த டைம்ல நான் சொல்றது வந்து 2006 8 இந்த கேப்ல தான் நான் வந்து சோஷியல் ஒர்க் பண்ணப்போ இந்த திருவான்மியூர், நீலாங்கரை, கொட்டிவாக்கம் அந்த சைட்ல வந்து சுனாமிலாம் வந்து முடிச்சிட்ட அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து சோஷியல் ஒர்க்ல பாத்தீங்கன்னா கேஸ் ஒர்க், குரூப் ஒர்க், கேஸ் ஸ்டடிஸ் இதெல்லாம் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஐ ஹேட் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள் இண்டிவிஜுவலி ஒன் டு ஒன். சில டைம் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒரு ஹோமோஜினியஸ் குரூப் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அவங்க கூட தான் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ வந்து எனக்கு வந்து விமன்ஸ் கூட வந்து கண்டிப்பா பேசி ஆகணுன்றப்போ அப்பதான் நான் வந்து என்ன பாக்குறது யாருமே இல்ல, என்ன மானிட்டர் பண்றது யாருமே, நான் தான் எங்க ராஜா. நான் எது தப்பா பண்ணாலும், எது தப்பா பேசினாலும் சரி, ஆர் ஐ மீன் எப்படி என்ன வந்து ப்ரொஃபசர்ஸ் யாரும் என்ன வந்து மானிட்டர் பண்ண போறது இல்ல. ஸோ நான் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம கேஷுவலா இதை வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ இன்ட்ராக்டட். ஸோ அங்க இருந்து என்னோட ஷைனஸை கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து காலேஜ் அதான் பிஜில வந்து கோயடா இருக்கனால அங்க கொஞ்சம் நிறைய கொஞ்சம் இந்த சோஷியல் இஷ்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம நிறைய பேச ஆரம்பிப்போம். அப்போ வந்து கேஷுவலா அந்த அந்த ஷைனஸ் வந்து உண்மையாவே எனக்கு போச்சுன்னு சொல்லலாம். அண்ட் காலேஜ்லயுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ ஒண்ணு வழி இல்ல பண்ணிதான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஐ என்ஜாய்டு ஆல் த ஒர்க். எல்லாருமே வந்து உண்மையா பழகுவாங்க. அண்ட் நம்ம இப்ப கேமரால பேசுற மாதிரி ரொம்ப பார்த்து கவனிச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நம்ம கேஷுவலா வீட்டுல ஃப்ரெண்ட்ல எங்கேயாவது போறோம் அப்படின்னாக்கா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறோம் அப்படின்னாக்கா வழக்கமா ஒரு கண்டக்டர் கிட்ட எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் வந்து பேசுவோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் என்னோட ஷைனஸ் போக்குறதுக்காக. அண்ட் சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் பண்ணோம்னா எனக்கு வந்து எப்படி பேசணுன்றது தெரியாது. அகைன் காலேஜ் ஹெல்ப் மீ. அண்ட் இந்த செக்டார்ல வந்து நான் க்ரோ பண்ணிட்டேன் நிறையா. அது வரைக்கும் நான் இவ்வளவு பேசுனதே கிடையாது. ரொம்ப லிமிட்டடா தான் பேசிட்டு இருப்பேன். எஸ் நோ எஸ் நோ, ஆமா அப்படியா அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி அப்படியேதான் முடிச்சிருவேன். பட் இதுக்குள்ள போயிட்டு அப்புறம் நிறைய பேச ஆரம்பிச்சேன். அண்ட் நீங்க கேட்ட கேள்வி இருக்குல்ல, அந்த ஷைனஸ் வந்து நிறையவே இருந்துச்சு எனக்கு. அதனால ஐ குட் நாட் ஆர்கனைஸ் பீப்புள். பட் தென் அது ஸ்லோலி அது டெவலப் ஆச்சு. அண்ட் நான் சின்ன சின்ன விஷயங்கள் பண்றப்போ கம்யூனிட்டில இருந்து நிறைய சப்போர்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்க ஒண்ணு இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உண்மையாவே ஹானஸ்டா ஒரு 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 விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்னாக்கா பீப்புள் வில் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் யூ. நீங்க வந்து ஃபேக்கான பர்சனா இல்ல உண்மையான பர்சனா இது வந்து அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நீங்க போய் பண்றப்ப சின்ன சின்ன வேலைகள் கம்யூனிட்டிக்காக பண்றப்ப, வாப்பா நீ எங்களுக்காக தானே வர, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, நாங்க எதுவும் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர்களா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற முக்கியமான நபரா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற ஆட்களா இருக்கட்டும், யூத் அசோசியேஷன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஊர் தலைவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அகைன் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இன்டராக்ட் பண்றப்போ நீங்க யாரு என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க இதெல்லாம் எடுத்து சொல்றப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் நான் எஜுகேஷனுக்கு போறப்போ அது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்துச்சு. நீங்க எங்க குழந்தைக்காக தானே வரீங்க, எங்க குழந்தைங்களோட படிப்புக்காக தானே ஏதோ பண்றீங்க, வாங்க தாராளமா வாங்க, உங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மீட்டிங் போடணுமா, இடம் வேணுமா, நாங்க ரெடி பண்ணிடுறோம். ஷாமேன் ஏதாவது வேணுமா, நாங்க ரெடி பண்றோம். சவுண்ட் சிஸ்டம் எது வேணா நாங்க ரெடி பண்றோம். சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா வந்து ₹1 காசு இல்லாமலே பெரிய பெரிய ஈவெண்ட் எல்லாம் நான் பண்ணிருக்கேன். அந்த அந்த ஈவெண்ட் நடத்தினா குறைஞ்சது எப்படி ஒரு ₹30,000 ₹40,000 ஆகும் நம்மளுக்கு வந்து. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இப்போ டீ ஸ்நாக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து சாப்பாடு போடுற ஈவெண்டா கூட நான் பார்த்திருக்கேன். பிரியாணி கூட கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கம்யூனிட்டி தே மொபிலைஸ் த மணி. நம்ம இதுல வந்து பண்ணோம்னா அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணியும் பண்ணலாம். பட் ஐ ஹவ் சீன் அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜும் நான் பார்த்துருக்கேன். ₹1 செலவு பண்ணாம பெரிய பெரிய ஈவெண்ட்டும் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்றது எப்படியும் ஒரு 30,000 40,000 கண்டிப்பா சாப்பாடு செலவு. ஒரு 200 பேருக்கு வந்து மீட்டிங் போட்டு அவங்க சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்திருக்கேன். அண்ட் அதான் சொன்னேன், இந்த ஷைனஸ் போகணும்னாக்கா ஜஸ்ட் ட்ரூ டு பி யுவர் செல்ஃப், ஹானஸ்டா இருங்க. நீங்க எந்த காஸ்டாக இருக்கீங்க, அது ஒரு ஹிடன் அஜெண்டா இல்லாம நீங்க போய் பழகுறப்போ மக்கள் உங்களை தானா ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தே வில் சப்போர்ட் யூ.
நான் அது மாதிரி டஃபஸ்டான ரீஜன்ஸ்க்குலாம் கூட தேடி தேடி போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, நார்த்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது, இந்த டெசர்ட் ஏரியாஸ், அதுக்கப்புறமா ட்ரைபல் ஏரியாஸ், அதுக்கப்புறமா நக்சல் ஏரியாஸ், சத்தீஸ்கர்ல எல்லாம் போய் நக்சல் ஏரியாஸ் இருக்கு, அங்கேயும் போய் தேடி பண்ணிருக்கேன். அப்புறம் ஃபிஷர் ஃபோக் ஏரியாஸ்ல வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா அர்பன் ஏரியால வந்து அர்பன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதுவே ஒரு தனி சேலஞ்சிங், ஸ்லம் ஏரியா அந்த மாதிரிலாம். ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல போய் ஒர்க் பண்றப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் மோர். அண்ட் அது பண்ண 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 உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய வந்துருது. அதுக்கப்புறமா இந்த ஷைன்லெஸ் பத்தி எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இது இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஒரு யோசிக்க வர அந்த தாட்டே வராது. நம்ம பாட்டுன்னு இயல்பா ஒண்ணு பண்ணிட்டே இருப்போம் தெரியுமா? அந்த இயல்பா விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தாவே போதும், இந்த தாட்டே வராது. ஐயோ நம்ம ஏதாவது போய் பண்ணணும், நம்ம யாரு, நம்ம சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஒரு ரிசோர்ஸை இன்னொரு ரிசோர்ஸ் கூட கனெக்ட் பண்றதா இருக்கட்டும். ஒருத்தர் வந்து நீட்ல இருப்பாங்க, இன்னொரு இடத்துல எக்ஸஸ் ரிசோர்ஸா இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணியும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தாலே போதும், இந்த மாதிரி தாட்ஸ்க்கு இடமே வராது. அண்ட் கண்டிப்பா வந்து ஒரு இயர்லி ஸ்டேஜஸ்ல எல்லாருக்குமே இந்த டைலமா இருக்கும். நான் ஷுட் ஐ சஸ்டெயின் இன் தி செக்டார், இது வந்து நம்மளுக்கு கை கொடுக்குமா? இது மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. இதுல பெருசா சம்பளம்லாம் இருக்காது. அண்ட் நம்ம வீட்ல ஒரு சேலஞ்ச் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளும் ப்ரொஃபஷனலி க்ரோ ஆகணுமா இல்லையா? அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும், நிறைய டைலமாஸ் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பட் ஸ்டே புட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நீங்க அங்க இருந்துட்டே இருங்க. நீங்க நடக்கிறது நடந்துட்டே இருக்கும். அண்ட் நீங்க ஒரு காஸ்க்காக விஷன் பேஷனோட நீங்க ஒர்க் பண்றப்போ இது எல்லாமே கண்ணுல இருந்து தானா போயிடும். நம்மளுக்கு இது வராது. நம்மளுக்கு அந்த நம்ம இது பண்ணுமே, அடுத்தது இது பண்ணுமே அப்படின்றதா நிறைய ஓடிட்டு இருக்கோம் ஒழிய, இந்த சேலஞ்சஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் போயிடும். நம்ம பை த டைம் நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம், இந்த செக்டாரையும் புரிஞ்சுட்டு இருப்போம். அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எது எப்படி யாருக்கிட்ட எவ்வளவு பேசணும், என்ன என்ன பேசணும், எப்படி அது வந்து அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும், நம்ம அங்க இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளும் க்ரோ ஆயிட்டே இருப்போம் அதுல. ஸோ யா, தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சூப்பர்ண்ணா. ஸோ எனக்கு வந்து ஆம், சில நேரத்தில் வந்து இப்போ நான் ஆர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு மோட்டிவோட ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒரு நாள் போக போக வந்து அது ஒரு சேச்சுரேஷன் லெவல் ஆகி நம்ம ஏதோ பண்றோம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு யாரோ ஒரு இது வந்து அதுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி, நம்ம இதை சூஸ் பண்ணதுனால தான் இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆயிருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக்கா, லைக் ஏதாவது ஞாபகம் இருக்கானா? லைக் நடுவில் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது? சி அது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா ஜென்ரலி லைஃப்லயும் இருக்கும் அண்ட் கரியர்லயும் இருக்கும் அது. நான் அதான் சொல்றேன், காலேஜ்ல படிக்கிறப்போ எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு உண்மையாவே அற்புதமான ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருந்தாங்க. நான் லாயலால வந்து எம்எஸ்டபிள்யூ படிக்கிறப்போ ஐ வாஸ் அ டே ஸ்காலர். பட் சில டைம் ஐ கோ டு ஹாஸ்டல் ஆல்சோ. அங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஏன்னா அவங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் வந்து எங்க பேட்ச் என்னவோ தெரியல, ஒரு நல்ல பேட்ச் அமைஞ்சிச்சு. ஏன்னாக்கா எல்லாருமே இந்த சோஷியல் காஸ்க்காக வந்து வந்து நிறைய பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே. வழக்கமா காலேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே ஏஜ் கேட்டகரியில இருப்பாங்க, எஸ்பெஷலி யூஜிஸ்ல வர்றப்போ. பட் பிஜில பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். ஏன்னா ஃபாதர் சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மேரேஜ் ஆயிட்டு குழந்தை இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா ஜஸ்ட் இப்பதான் காலேஜ் யூஜி முடிச்சுட்டு வந்தவங்க, அப்புறம் ரூரல் ஏரியால இருந்து நிறைய பேர் வந்தாங்க, சிட்டி ஏரியால இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப லைக் ரொம்ப எக்கனாமிக்கலி புவர் அண்ட் ரொம்ப டிஸ்கிரிமினேட்டட் ஃபேமிலிஸ்ல இருந்து கூட நிறைய பேர் வந்தாங்க. அவங்களாம் அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து சொல்றப்போ நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்க முடிஞ்சுச்சு. அண்ட் இது வந்து இது வந்து அப்படியே என்ன சொல்றது, அப்படியே கண்டினியூ ஆகப்போ நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் கிடைக்கும். நிறைய வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு கோவம் வரும். எனக்கு வந்து இதெல்லாம் நிறைய பாக்குறப்போ சமுதாயத்து மேல ஒரு கோவம், மக்கள் மேல ஒரு கோவம், இதெல்லாம் வந்து நிறைய வந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. ஏன் இதெல்லாம் நடக்குது, இதுக்கு வந்து இவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம. உதாரணத்துக்கு காஸ்ட் எடுத்துப்போம். நீங்க ஸ்டார்டிங்ல கூட சொன்னீங்க, இந்த காஸ்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மத்தியில இதெல்லாமே இன்னமும் இருக்கு. இது வந்து சில இடத்துல சட்டலா இருக்கு, சில இடத்துல நல்லா வெளிப்படுத்தனமாவே நிறையவே இருக்கு, சில இடங்கள்ல வந்து அடையாளமாவே அது இருக்கு, சில இடத்துல பிராக்டிஸா இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கு ஒண்ணுமோ. ஸோ அது டெஃபினெட்லி அது வந்து எனக்கும் அது பாதிச்சிருக்கு. ஏன்னா நம்ம போறப்போ நீங்க யாரு, நீங்க எந்த ஊரு, உங்க முன்னோர்கள்லாம் யாரு, நீங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுவீங்க, நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவீங்க, நீங்க எந்த சாமியை கும்பிடுவீங்க, இந்த மாதிரிலாம் உங்க தாத்தாக்கள்லாம் என்ன தொழில் பண்ணாங்க, உங்க அப்பா என்ன தொழில் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வழக்கமா கேட்பாங்க. ஸோ தட் இஸ் ஹவு தே ட்ரா
லைக் நீங்க எந்த காஸ்ட், சில டைம்ல டைரக்டா கேட்காம நீங்க எந்த ம். காஸ்ட்ன்றதுக்கு கேட்க வருவாங்க. சில பேர் கேட்டும் சேர்ந்துருவாங்க. ஏப்பா நீங்களாம் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆ. So இதெல்லாமே நடக்கும். ஸோ அங்க கேட்கறப்ப நம்மளுக்கு மறுபடியும் ஒரு சைடு, ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கோவம் வர இருந்துச்சு, ஒரு ஸ்டேஜ்ல அதுக்கப்புறம் சிரிப்பு தான் வர ஆரம்பிச்சு. ஏன்னாக்கா அவங்க எவ்வளவு இக்னோரண்டா இருக்கிறாங்க. ம். அண்ட் இதுவும் ஒன்னும் ஒன்னும் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஓகே, காசு தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். நீங்க உங்களை பத்தி, உங்க அப்பா அம்மா பத்தி, அவங்களோட தாத்தா பாட்டி பத்தி, உங்களுடைய ஹிஸ்டரி, உங்களோட ஜெனிசிஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க எங்க இருந்து தொடங்குனீங்க, உங்களுடைய முன்னோர்கள் எங்க இருந்து இருந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து அவசியம். பட் சில விஷயங்கள் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றது வந்து குறைக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவாய்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வேண்டான்னு ஒதுக்குற விஷயங்களாவும் சில விஷயங்கள் இருக்கு. அது இந்த காலத்துல சில விஷயங்கள் மாறிட்டு தான் இருக்கு. இப்ப இந்த நீங்க கேட்டீங்களா, இந்த டவுன் ஆறப்போ இன்ஸ்பிரேஷன்ஸ் எங்க வரும் அப்படின்றப்போ, எனக்கு முன்னாடி இந்த பாதையில ஆல்ரெடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இன்னைக்கு ஒரு 15 வருஷமா நடந்து வந்திருக்கிறேன். பட் எனக்கு முன்னாடி நடந்து போனவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள நான் அப்பப்ப எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பேன். இவங்கலாம் கூட அந்த பாதையில நோக்கி தானே தாண்டி தானே வந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கும் ஏதோ வந்து எப்படி அவங்க இவ்வளவு காலத்துக்கு இந்த செக்டார்ல இருக்கிறாங்க? எப்படி இன்னும் போயிட்டு ரோட்ல போய் போராடிட்டு இருக்காங்க? இன்னும் எப்படி அவங்களுக்கு அந்த எனர்ஜி வருது? எங்க இருந்து அந்த ஸ்பிரிட் வருது? இதெல்லாம் வந்து நிறைய போய் பார்ப்போம். அவங்க கூட இன்டராக்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து தேர் ஆர் ஃபியூ பீப்பிள்ஸ் தே வில் ஆல்சோ மென்டர்ஸ். நம்மள வந்து மென்டரிங் பண்ணுவாங்க. தம்பி நீ நல்லா பண்றப்பா. நீ இதெல்லாம் கூட கொஞ்சம் யோசி. இது வந்து நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. இந்த இடத்துல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு அறிக்கை கொடுக்கலாம்னு இருக்கோம். நீங்களும் உங்களோட தாட்ஸ் கொடுங்க. சோ இதெல்லாம் பண்றப்போ நம்மளுக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த சொசைட்டில, இந்த ஒரு நெட்வொர்க்ல ஆர் இந்த ஈகோ சிஸ்டம்ல நம்ம ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது. நீங்க வந்து வேலை செய்யறப்போ உங்களுக்கு உங்களோட லைக் மைண்டட் பீப்புள் தானா கிடைப்பாங்க இந்த நெட்வொர்க்ல. அதே போல அவங்களும் உங்களை பிக் பண்ணுவாங்க. நீங்க எப்படி அவங்கள பிக் பண்றீங்களோ அதே போல அவங்களும் உங்களுக்கு பிக் பண்ணுவாங்க. இப்ப நானும் பாத்தீங்கன்னா இந்த செக்டர்ல இருப்போ ஓகே நம்ம வந்திருக்கோம், அடுத்தது யாரெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். அடுத்த யங் ஜென்ரேஷன்ஸ்ல யாரெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் துடிப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க போய் நைட்டா கனெக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் பேசுறது, அவங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ், அவங்க ஏதாவது ஸ்ட்ரகிள்ல இருந்தாங்கன்னா கவலைப்படாத, நானும் இந்த மாதிரி பாதையில தான் வந்தேன், இதெல்லாம் பாத்துக்கலாம், வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் ஈச் அதர். ஸோ எனக்கு அந்த மாதிரி சொன்னவங்க இருக்கிறாங்க. என்னோட கடமை, நான் அந்த மாதிரி இப்போ வர யங் ஜென்ரேஷன்ஸ்ல யாருன்னா இந்த மாதிரி நல்ல காஸ்க்காக யாருன்னா பண்ணாங்க, கண்டிப்பா வி ஷுட் அப்ரிஷியேட் தெம், வி ஷுட் சப்போர்ட் தெம். ஸோ அந்த மாதிரி வந்து அங்க இருந்தா வி டேக் இன்ஸ்பிரேஷன், வி ஆல்சோ கிவ் இன்ஸ்பிரேஷன்ஸ் டு அதர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம். இந்த ஈகோ சிஸ்டம்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வி ஆல்வேஸ் இமிட்டேட், வி ஆல்சோ கெட் இன்ஸ்பயர் ஃப்ரம் அதர் பீப்புள். நிறைய புக்கு நம்ம படிப்போம். அண்ட் இது இது வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பண்றது சொல்றது எல்லாமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆதி காலத்துல இருந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இது. நம்மளுக்கு வந்து ஒண்ணு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நிறைய படிச்சோம் அப்படிலாம் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு தெரியும். ஸோ எனக்கு நம்ம நேஷனல் லீடர்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம். காந்தியா இருக்கட்டும், அம்பேத்கர் இருக்கட்டும், பகத்சிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் சார் ஒருத்தரும் ஒரு ஒரு பாதையை வந்து எடுத்தாங்க. அவங்க வந்து எல்லாருமே ஒரு காஸ்க்காக மக்களுக்காக பண்ணணும்னு பண்ணாங்க. சிலதுல அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வியூஸ் இருக்கும். சில பேர் அதுல இருந்து சில விஷயங்கள் எடுத்துப்பாங்க, சில பேர் அதுக்கு எதிர்ப்பாகவும் தெரிவிப்பாங்க. பட் நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிலீஜியஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ லீடர்ஸ் வந்து எல்லாமே ஹை லெவல் பீப்புள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சுத்திரும் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து வீட்ல இருந்தே ஆரம்பிக்கும். நம்ம அப்பா அம்மா வந்து எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மளுக்கு வந்து கைட் பண்ணிருப்பாங்க, எப்படி இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே நம்ம எப்படி வீட்ல இருந்து சில பேர் இருக்கிறோம், எப்படி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி சில பேர் எடுக்கிறோம், எப்படி நம்ம பொலிட்டிக்கல் சில பேர் எடுக்கிறோம். அதே போல இந்த மாதிரி காஸ்ட்காக ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி தேடி கண்டுபிடிச்சோம்னாக்கா, அந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம நெட்வொர்க் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அவங்க, நம்ம அவங்கள விட மாட்டோம், அவங்க நம்மள விட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் தான் ஹெல்ப்ஸ். ஓகே. ஓகே, ஓகேண்ணா. சூப்பர். ஸோ இப்போ வந்து கடைசியா ஒரு கேள்வி எனக்கு வந்து எப்படின்னா, ஒரு ஒரு இப்போ நான் வந்து சோஷியல் ஒர்க்லாம் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேற யாராவது பார்த்துப்பாங்க, இதை கவர்மெண்ட் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டி இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம்னு சொல்லி நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. ஒரு சிட்டிசனா வந்து எப்படி வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அட்லீஸ்ட் பாசிவாவது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி ஏதாவது உங்களோட. எஸ், எஸ், எஸ். இப்போ இந்த நான் சோஷியல் ஒர்க் வர்றதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு சர்ச்சில் எல்லாருமே வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்காங்கப்பா,
யாராச்சும் ஏதாவது உதவி பண்ணுங்கன்னா நம்ம மணியா கொடுப்போம். சம்டைம்ஸ் அரிசி பருப்பு அது மாதிரி ஏதாவது கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் எல்லாருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒன்று துவக்கம்னு ஏதாவது ஒன்று இருக்கும் அவங்கவுங்க லைஃப்ல. மேபி அவங்க வந்து ஸ்கூல்ல கூட ஒருத்தன் வந்து பென் எடுத்துன்னு வரலையா, இருந்தா வச்சுக்கோ என் பென் வச்சுக்கோ, இருந்தா அவன் ரப்பர் வச்சுக்கோ. ஸோ அது வந்து எல்லாருக்குமே என்ன சொல்றது, உள்ளவே அது தானா நேச்சரா அது வரும். இது வந்து இது எங்க இருந்து வருதுன்னா அகைன் ஃபேமிலில இருந்து தான் வருது. நம்ம வந்து ஒருத்தருக்கு இல்லையா, பக்கத்துல இல்லையா, கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்ற இந்த இது வந்து ஃபேமிலில இருந்து வருது. அண்ட் சொசைட்டிலுமே நம்ம நிறைய வந்து வழக்கமா இது பாக்குறது தான் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம அதே போல மருத்துவமா இருக்கட்டும் பாருங்க. மருத்துவமும் இன்னைக்கு உச்சபட்ச டாக்டர்னு சொல்றோம். ஆனா வீட்லயே சின்ன சின்ன மருத்துவம்லாம் நம்மளுக்கு அடிபட்டா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு தெரியும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஓகே இந்த சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு. ஸோ இது இந்த எக்ஸாம்பிள்லாம் ஏன் சொல்றேன்னாக்கா, இது எல்லாமே ஃபேமிலில இருந்து அங்க இருந்தே டெவலப் ஆகுது. சின்ன வயசுல இருந்து எல்லாருமே அது வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு வந்து பண்றதுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல தான் காலேஜ், அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் படிச்சுட்டு அதுல நான் இந்த செக்டருக்கு நான் போய் பண்ணணும் அப்படின்றதப்போ ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி போறாங்க. நான் வந்து சோஷியல் ஒர்க் வந்து என்னுடைய இது மேஜரா எடுத்து படிச்சதுனால நான் இந்த லைனுக்கு டீப்பா வந்து பண்றேன். ஐ கால் மை செல்ஃப் ஆஸ் ஏ ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர். இப்பெல்லாம் ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா நான் எனக்குள்ளே நான் அடிக்கடி சொல்றது யூஆர் ஏ சோஷியல் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இந்த செக்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் பேக்ரவுண்ட். இப்போ அதுல வர்றதும் நல்லது. அண்ட் எல்லாருமே வந்தாலுமே ஒருத்தரும் ஒரு பர்ஸ்பெக்டிவோட இப்போ பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இப்போ வந்து எதர் அவங்களுடைய ஓன் ஸ்டார்ட் அப்பா பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல இது மாதிரி எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து சேர்ந்து வேலை செய்யறவங்களும் இருக்கிறாங்க. மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களும் வந்து சோஷியல் ஒர்க் பண்றாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராட்லா சொல்லுவாங்க. ஒன்னு வந்து சோஷியல் ஒர்க், ஒன்னு வந்து சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்றது. சோஷியல் ஒர்க்ல வந்து இட் வில் பி மோர் ப்ரொஃபஷனல், லைக் யூ வில் கோ பிஹைண்ட் த ரூட் காஸ். அதுக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள், அதுக்காக நீங்க பண்ற பாலிசி லெவல் சேஞ்சஸ், அதுக்காக நீங்க எடுக்கிற எஃபர்ட், இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னாக்க. சோஷியல் சர்வீஸ்னாக்கா உடனே நம்ம வந்து சேரிட்டி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஒழுங்கா இப்ப லைக் டெம்பிள்ல இருந்து ஏதாவது பண்ணுவாங்க, சர்ச்ல இருந்து மாஸ்க்ல இருந்து ஏதாவது பண்ணுவாங்க. இல்ல இண்டிவிஜுவலா ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஃபிளட் வந்திருக்கு, ஃபிளட்ல போயிட்டு ஏதாவது ஃபிளட் ரிலீஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, இல்ல வேற ஏதாவது டிசாஸ்டர் வந்து அந்த டிசாஸ்டர் டைம்ல போய் பண்றதா இருக்கும். இல்ல ஒரு குழந்தைக்கு வந்து படிப்புக்கான செலவு இருக்கு, நான் அதுக்கு ஏத்துக்கிறேன் நானு, அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும். இல்ல ஏழைங்களுக்கு போய் நான் போய் சாப்பாடு கொடுக்குறதா இருக்கும், ஆர்ஃபனேஜ்ல போயிட்டு ஏதோ பண்றேன், இதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ்க்கான ஆக்ட் இது எல்லாமே. சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. ப்ரொஃபஷனலி பண்றவங்களும் இருக்காங்க, டைம் டு டைம் அப்பப்போ அவங்களால முடிஞ்சது வரைக்கும் பண்றவங்களும் இருக்காங்க. சோ இது வந்து புதுசா ஒரு கண்டுபிடிப்பு அப்படிலாம் கிடையாது. இது வந்து பல காலமா இது போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து அது வந்து ஒரு ரொட்டீனா ஆக்கிக்கணும். சில பேர் அது எப்பயாச்சும் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொட்டீனாவும் பண்றவங்க இருக்காங்க. நம்ம வந்து வழக்கமா வந்து கிவிங் இட்ஸ் குட் ஹேபிட் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட் ஈச் அதர். நான் இன்னைக்கு காலையில கூட ஒரு சின்ன கோட், நான் வழக்கமா எனக்குன்னே ஒரு செல்ஃப் அஃபர்மேஷனுக்காக சில கோட்லாம் எழுதுவேன் நான். அப்போ நான் இன்னைக்கு நான் வந்து இது பேசணும்ன்றப்போ எனக்கு டக்குன மைண்ட்ல வந்தது, ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல். ஸோ அந்த அங்கேயே வந்து இந்த சோஷியல் அப்படின்றது ஒரு வருது. ஸோ நம்ம சோஷியல் சோஷியலைசேஷன் அண்ட் இதுதான் வந்து நம்ம நிறைய வந்து க்ரூம் பண்ணோம். சொசைட்டி தான் நம்மள க்ரூம் பண்ணோம். ஸோ அந்த வகையில வந்து வி ஆர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். அப்போ இஃப் வி ஆர் டிபெண்ட் ஆன் அதர்ஸ்னா தென் வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சப்போர்ட் அதர்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த சில பேர் வந்து கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொசைட்டி இருந்து நிறைய வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கான பங்கும் அதுல இருக்கு. ஸோ ரெண்டு ரெண்டு கை தட்டினாதான் ஓசை வரும்ன்றப்போ நம்ம எப்பவுமே வாங்குற லைக் ரிசீவிங் எண்ட்ல இருந்துட்டே இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஆல்சோ கிவ் பீப்புள். ஸோ அந்த கிவிங் ஹேபிட் வந்து நிறைய பண்ணணும் அண்ட் அது ஃப்ரீக்வெண்டாவும் இருக்கணும். ஸோ எனக்கு வந்து சம்பளம் அவ்வளோ கிடையாது, எனக்கு வசதி அவ்வளோ கிடையாது, நான்லாம் பண்ண முடியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் பண்ணணும் அப்படின்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வந்து ஆனா ஃப்ரீக்வெண்டா பண்ணுங்க. அது வந்து சோஷியல் சர்வீஸா இருக்கலாம், இல்ல சோஷியல் ஒர்க்கா இருக்கலாம். அண்ட் எல்லாராலையும் பண்ண முடியும். அண்ட் அவங்கவுங்க அவங்க வீட்டுல இருக்க குழந்தைங்கள்ல இருந்து இதை வந்து ஆரம்பிக்கணும். சில பேர் ஃபேஷனுக்காக ஒன்னு ரெண்டு வாட்டி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் என் குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு நான் அனாதை இல்லத்துக்கு போயிட்டு எல்லாருக்கும் நான் ஸ்வீட் வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நாள் அது ஓடும். அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஃபேஷனுக்குன்னு பண்ணாம வந்து உண்மையாவே ஒரு சர்வீஸ் மைண்டோட, ஒரு ஹெல்பிங் மைண்டோட பண்றோம் அப்படின்னாக்கா
கண்டிப்பா அந்த ஈக்குலிபிரம் சொசைட்டில இருக்கும். நம்ம வந்து அந்த ஈக்குலிபிரம் இருக்கணும் அப்படின்னாக்கா சின்ன சின்ன லெவல்ல வந்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அண்ட் இந்த இந்த செக்டார்ல இருக்கவங்க, இந்த ரிலீஜன், இந்த காஸ்ட், இந்த லாங்குவேஜ் பேசுறவங்க அப்படிலாம் இதுக்கு எதுவுமே கிடையாது. எங்கெங்கெல்லாம் எம்பத்தி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அந்த ஹியூமன் வேல்யூஸ் வந்து நம்ம இருக்கிறோமோ, அங்க எல்லாமே இது வந்து நம்ம பண்றதுக்கு நிறையவே ஸ்கோப் இருக்கு. அண்ட் எல்லாருமே பண்ணோம், ஃப்ரீக்வெண்டா பண்ணோம். அண்ட் சோஷியல் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேண்ணா. சூப்பர் வண்டர்ஃபுல். நிறையா வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ யா. ஆமா, நிறைய இருக்கு. இந்த விஷயம் பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு சாப்டருமே வந்து நிறைய இருக்கு பேசுறதுக்கு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீ ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விதான், இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனானா? எஸ், இதெல்லாம் ஒரு வேலை தான், இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷன் தான். இப்போ சொசைட்டில எப்படி வந்து நம்ம டாக்டர் பாக்குறோம், இன்ஜினியர் பாக்குறோம், அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் இஸ் ஆல்சோ அன் ப்ரொஃபஷன். அண்ட் இதுல வந்து நிறைய பேர் வரணும். நிறைய பேர் வந்தாதான் வந்து இது யாரோ கவர்மெண்ட் பண்ணிப்பாங்க, இது யாரோ ஒன்னு ரெண்டு பேர் வேலை தொழில் இல்லாம போராட்டம் போய் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ நல்ல பேர் வாங்குறதுக்காக வந்து டொனேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சமுதாயத்துல ஒரு நல்ல இது வரணுன்றதுக்காக ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டாவோட இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் தாண்டி எனக்கும் அதுல பங்கு இருக்கு, எனக்கு அதுல என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து பண்ணோம்னாக்கா எல்லாருமே பண்ணலாம். அவங்களோட ப்ரொஃபஷன் எது வேணா இருக்கும், கூடவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்பப்போ பண்ணிட்டே இருக்கணும் சொசைட்டிக்காக. ஒருத்தர் பண்ணா பட்டாது, என்டையர் ஃபேமிலி பண்ணும். என்டையர் ஃபேமிலி பண்ணுச்சுனாவே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான், ஒரு வீட்லயும் தொடங்குச்சுன்னா அது நாட்டுக்கு மாறும், நாடு மாறிச்சுன்னா உலகமே மாறும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது எல்லாமே. అవునా. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. இதுலேருந்து யாராவது ஒரு ஸ்கூல் குழந்தைங்க யாராவது பார்த்தாங்கன்னா சோஷியல் ஒர்க்கை வந்து படிக்கணும், அதை பற்றி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா ஃபீல் வெரி ஹாப்பி. நீங்கள் அதில் ஒரு பெரிய பங்கு அதில். காலேஜஸ்ல கோர்சஸ்லாம் இருக்கு. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ம். அண்ட் காலேஜ்ல இது எல்லாமே இருக்கு. ஸ்கூல்ஸ்ல சின்ன சின்ன ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து பண்றாங்க. இப்போ என்எஸ்எஸ் இருக்கும், ரோட்டரி கிளப் இருக்கும், என்சிசி இருக்கும், அப்புறம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்கும், ரிப்பன் கிரீன் ஏதோ கிளப்ஸ், இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இது வந்து சும்மா டைம் பாஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காம ஸ்கூல்ல இதுக்கான ஸ்கோப் இருக்கு. நான் காலேஜ்னு சொல்ல வரல, ஸ்கூல்ல இதுக்கான ஸ்கோப் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டில வந்து ஸ்கூல்லே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணா வந்து தட் இஸ் ஹவ் வி கால் ஹோலிஸ்டிக் இல்லையா. வெறும் படிப்பு படிப்பு படிப்புன்றது இல்லாம ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும், மியூசிக்ல இருக்கணும், இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈடுபாடு இருக்கணும். இதெல்லாமே பண்ணாவே வந்து இட் வில் பி ஒரு நல்ல ஹோலிஸ்டிக் இது. அண்ட் தட் இஸ் ஹவ் இட் பெல்ஸ். அண்ட் கண்டிப்பா வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களா இருக்கும். எல்லாருமே இது வந்து ஒரு கெரியரா எடுத்து கூட வந்து பண்ணலாம். கெரியரா இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைமாவோ இல்ல ஒரு வாலண்டரி பேஸ்டாவோ இது வந்து பண்ணலாம். பேருக்கு வந்து நான் கேட்பேன், என்ன என்ன வேலை பண்றேன்னாக்கா ஒருத்தருக்கும் நான் வேற வேற ஆன்சர் தருவேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே answer கண்டிப்பா புரியுதுல. சில பேருக்கு ஏன்னா சில பேருக்கு வந்து நான் சோஷியல் ஒர்க் பண்றேன் அப்படின்னா புரியும். சில பேருக்கு நான் டீச்சிங் லைன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆஹ், டக்குன்னு அப்படிதான் புரியும். இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஒண்ணு புரிய வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். டைம் இருந்துச்சுன்னா எடுத்து புரிய வைப்பேன். பட் அவங்க அரிபரியில வந்து அர்ஜென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவேன், நான் டிபார்ட்மெண்ட் கூட கன்சல்டன்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சில இடத்துல வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குன்னா, ஆமா அந்த டீச்சிங் லைன்ல இருக்கேன். டீச்சிங் லைன்லாம் அது என்ன, அது டீச்சரா அப்படின்வாங்க. இல்ல இல்லன்னா அது மறுபடியும் அது குழப்பமா இருக்கும். டீச்சராவும் இல்ல, நீ வந்து டிபார்ட்மெண்ட்லும் இல்ல, சோஷியல் சோஷியல் ஒர்க்ல எஜுகேஷன்ல என்ன பண்றானோ அதுவும் கிடையாது, கவுன்சிலிங் பண்றியா அதுவும் கிடையாது, என்னதான்ப்பா இது வேலை அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் புரிய வைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது. சோ அது அவங்களுக்கு சிம்பிளா அந்த டைம்ல, இப்போ கிராமத்துலாம் போனாக்கா நீங்களாம் யாருப்பா, நாங்க கல்விக்காக வேலை செய்ய வந்திருக்கோமா, அப்ப நீங்க டீச்சரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து இல்ல அப்படின்னுவேன். அப்போ நீங்க யாரு அப்படின்ற இந்த மாதிரி நாங்க ஒரு நிறுவனம் இருக்கு, நிறுவனத்துல நாங்க இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு வரோம். நிறுவனமா, அப்போ கவர்மெண்ட் எதுக்கு, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க, இதெல்லாம் வந்து வழக்கமா வந்து சரி அப்போ ரைட் ஓகே, நீங்க ஏதோ நல்ல சேவை பண்ணி தான் நீங்க, உங்களுக்கு காசுலாம் ஒழுங்கா கிடைக்குதா, சம்பளம் அப்படின்னு அந்த மாதிரி கேட்டுலாம் வரும். ஸோ அதான் சொல்றேன்னா, இது வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் போக போக புரியும். அவங்களுக்கும் நாங்க சொல்லுவோம், கண்டிப்பா இதெல்லாம் இருக்குமா, இது வந்து இது ஒரு முறையான இதுதான், எப்படி எல்லாம் ப்ரொஃபஷன் இருக்கும், இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தான், இதுல வந்து தாராளமா எடுத்து பண்ணலாம். அண்ட் இப்போ நிறைய காலேஜஸ்ல, நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இது வந்து நல்லா பாப்புலரா இருக்கு. அண்ட்
நிறைய பேர் இது வந்து இதுலயே வந்து நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட்லேயே ஜாப்ஸ் எல்லாம் கூட இதுல கிடைக்குது. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டா இருக்கும், இல்ல யூத் வெல்ஃபேரா இருக்கும். நிறைய கவர்மெண்ட்ஸ்ல வந்து ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் கண்டிப்பா இருக்கணும்ன்றது மேண்டேட்டரியாவே இப்ப நிறைய பண்றாங்க. நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் எல்லாமே வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல கூடமே வந்து ஒரு எம்எஸ்டபிள்யூ முடிச்ச ஒரு நபர் வந்து இருக்கணும். அதே போல ஃபேக்டரிலாம் போனீங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் வித் எம்எஸ்டபிள்யூ அப்படி படிச்சவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஏன்னா வெறும் ஹெச்ஆர்னா வெறும் தியரட்டிக்கலா இல்லாம அவங்கள வந்து ஒரு ப்ராக்டிக்கலா அவங்களுடைய ஹியூமன் ஆஸ்பெக்ட்ல அவங்க வந்து பாக்குறதா இருக்கும், அதுல ஒரு எம்பத்தியா இருக்கும், அது வந்து ப்ரொஃபஷனல் டீல் பண்றதா இருக்கும், இது மாதிரி எல்லாம் இருக்கு. அதே போல கவுன்சிலிங் செட்டப்லயும் பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் ஒர்க்கர் கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேமிலி, தே அண்டர்ஸ்டாண்ட் த கல்ச்சர், இதெல்லாமே வந்து அங்கேயுமே இருந்திருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து சோஷியல் ஒர்க் பிளேஸ் அ மேஜர் ரோல். அங்கேயுமே வந்து ஸ்கோப் இருக்கு. ஸோ இது மாதிரி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிசிப்ளின்ஸ் இதுல நிறைய நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இதுல வந்திருக்கு. ஸ்கூல் சோஷியல் ஒர்க்ன்ட்டு சொல்லிட்டு இப்ப நிறைய இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் லெவல்லுமே வந்து சோஷியல் ஒர்க் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் வெரி வாஸ்ட். இது இந்த செக்டார்ல வந்து நிறையவே பண்ணலாம், நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நிறைய லேர்ன் பண்ணலாம். அண்ட் எஸ், யூ கேன் ஹாவ் a dignified லைஃப். நிறைய பர்ஸ்பெக்டிவ் இது மாதிரி கொண்டு வரணும் ஆக்சுவலி. இல்லைனோ இல்லை, நான் அவ்வளோ போட்காஸ்ட் வந்து நான் ஒன்று ரெண்டு தான் பார்த்துருக்கேன். நான் வழக்கமாக பார்க்க மாட்டேன், எனக்கு வேலை எனக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. ஆமா. அண்ட் இப்போ அடுத்தது ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுன்ற பிளானும் இருக்கு. ஸோ அந்த அந்த ஒரு வேலையும் அது போயிட்டு இருக்கு. ஸோ மை டே ஸ்டார்ட்ஸ் பை 4 AM. 4 AM இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே ஒரு 10 10:30 வரைக்கும் போயிட்டு இருக்கும், டைட்டா போயிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு வேலையில ஆக்குபைடு இருந்துட்டே இருப்பேன். அண்ட் அந்த அன்னெசரி அன்வான்ட் திங்ஸ்லாம் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இப்போ இப்போ ரொம்ப ஃபைன் டியூன் ஆகி, லைக் இதுல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த டைம் பாக்ஸிங் போட்டு தான் ஒரு ஒரு வேலையும் பண்ணிட்டு இருப்பேன். அது பீட் ஃபேமிலி, பீட் ஹெல்த்தா இருக்கட்டும், ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ இப்போ அடுத்த 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 ஒரு 15 20 இயர்ஸ்க்கு என்ஜிஓ பண்ணணும். என்ஜிஓ மூலமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருங்க. எஸ்பெஷலி இதுல வந்து வேல்யூ எஜுகேஷன் வந்து இப்போ நான் இந்த ஸ்கூல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னாக்கா, வேல்யூ எஜுகேஷன் வந்து ரொம்ப இப்போ வழக்கமா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல்ல பிடி பீரியட்னு ஒன்னு இருக்கும், ஆனா பிடி இருக்காது. அதுல அதுல சயின்ஸ் கிளாஸோ மேத் கிளாஸோ ஏதோ ஒரு கிளாஸோ நடக்கும் அங்க. இப்போ மோரல் சயின்ஸ், மோரல் வேல்யூஸ் கிளாஸும் அப்படிதான் இருக்கு. இப்போ இப்போ வந்து மோஸ்ட்லி நடக்கிறது இல்ல. நான் இருக்கிறப்பயும் ஆல்மோஸ்ட் இது வந்து முடிகிற ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு. பேருக்குன்னு ஒன்று நடத்தினாங்க, அப்புறம் தியரட்டிக்கலா தான் இருக்கும். ஒரு ஒரு அகைன் ஒரு கேட்டசிங் கிளாஸ் மாதிரியும் கூட இருக்கும். இட்ஸ் ஓகே, பட் நடந்துச்சு. இப்போ வந்து நிறைய இடத்துல புக்லாம் இருக்கு, ஆனா நடக்கிறது இல்ல. கைண்ட் ஆஃப் பாஸ் மார்க் மாதிரி ஏதோ போட்டு ஏதோ கிரெடிட்லாம் கொடுத்து பண்ணிடுறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஒர்க் மோர் ஆன் அந்த இது. இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கு எனக்கு, யூத்க்காக, அதுக்கப்புறமா சில்ட்ரனுக்காக, பேரண்ட்ஸ்க்காக, அதுக்கப்புறம் அடல்ட்ஸ். இந்த ஸ்டார்டிங் வித் அந்த வேல்யூ பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் அங்கதான் இந்த மோரல் வேல்யூஸ், லைஃப் ஸ்கில்ஸ் இதெல்லாமே வந்து பசங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது பிளானு. ஓகே, தேங்க்யூ. ஓகேடா, ரொம்ப டைம் தேங்க்யூண்ணா, 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 ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எஸ் ஸோ எஸ். மச்ண்ணா. நிறைய இது மாதிரி க்ரௌட்ல பேசி 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 எனக்கு வந்து அது ஸ்பான்டேனியஸா வந்துடும். அது சிலதெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்து பேசினாதான் நிறைய சொதப்புவேன். நானு நான் நிறைய பார்த்துட்டேன். நோட்ஸ் எடுத்துன்னு ஐயோ இது முன்னாடி பேசிருக்கணும், இது பின்னாடி பேசிருக்கணும்.